Good morning everyone. I hope you all are doing well. Hope you all are staying at home also. Please stay home, stay safe. Last video session clear ah irundirukum. Notes ellamum anupichachu. Now we will proceed with grammar. Then listen carefully, follow properly ma. Okay? So children, today we will learn about common and proper noun. This I have already taught you in last video session. காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சுமா. ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஐ வில் டீச் யூ அண்ட் ஐ வில் ஆல்சோ சென்ட் யூ அ ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரீட் த டெஃபினிஷன்ஸ் ஃபார் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் எக்ஸட்ரா. நவுன்ஸ்னால் என்ன? நவுன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸ், ஐடியாஸ் அண்ட் இமோஷன்ஸ். ஸோ எதெல்லாம் ஒரு பீப்புளோட பேர், பிளேஸு, அனிமல், திங்ஸு, ஐடியாஸ், இமோஷன்ஸ்னால் நமக்கு வர ஃபீலிங்ஸு, இதை பற்றியெல்லாம் வர்றது எல்லாமே நவுன்ஸ் தாம்மா. அந்த நேம் எல்லாமே நவுன்ஸு. டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் டு டூ. ஒவ்வொரு நவுனுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். இதில் ஒரு 2 வெரைட்டிஸ் தான் காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன். ஐ ஹவ் ஆல்ரெடி டாட் திஸ் டு யூ. I'm revising again. Common nouns are names of people, animals, places or things of the same kind. ஒரே மாதிரியான பீப்புளோ, அனிமலோ, பிளேசஸோ, திங்ஸோ எங்கே போனாலும் ஒரே மாதிரியாக இதே தான் ரிப்பீட் ஆகும். அதெல்லாம் காமன் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் கப், ஹார்ஸ், பென்சில், பேரட், கம்ப்யூட்டர், இது எல்லாமே காமன் நவுன்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் கப் இஸ் அ கப், ஹார்ஸ் இஸ் அ ஹார்ஸ், பென்சில் இஸ் அ பென்சில், பேரட் இஸ் அ பேரட், computer is a computer. They will never change in English and everything starts with small letter if you notice. அதுதான் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா யூனிக் நேம், தனித்தன்மையான ஒரு பேர்மா. ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் த ஸ்பெஷல் நேம்ஸ் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். தனியாக நம்ம கொடுக்குற பேர். தே ஆல்வேஸ் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். அது உங்களுக்கு ஒரு ஹிண்ட். ப்ராப்பர் நவுன் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இட் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டே, ரீமா, தீபாவளி, மே. சண்டேங்கிறது என்னது? இட் இஸ் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப் த வீக். ஸ்பெசிஃபிக்காக நம்ம டேவை சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ரீமா இஸ் த நேம் ஆஃப் அ கேர்ள். கேர்ள்னு சொல்லாமல் ரீமான்னு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கறதால இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். Diwali is a kind of festival, a special name given to a festival. So that is also a proper noun. மேங்கிறது it is the month of the year. 12 monthsல இது ஒரு particular month. அதனால் this is also a proper noun. And பார்த்தீங்கன்னா everything starts with capital letter. Okay, this is the difference between common noun and proper noun. Based on this, I will explain you an exercise now which you can do in your classwork, and I will also send you worksheet as homework. So pay attention and listen ma. Underline the proper nouns in the given sentence and rewrite them correctly. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராப்பர் நவுன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ப்ராப்பர் நவுன் இஸ் ஆல்வேஸ் வித் கேபிட்டல் லெட்டருங்கிறதால அதை மாற்றியும் எழுதணும். அகில் அண்ட் ஐ ட்ராவல் டு ஜெய்ப்பூர் பை ட்ரெயின். இதில் ப்ராப்பர் நவுன் எது? ஸ்பெஷல் நேம்ஸ் எது? இதில் அகிலும் ஜெய்ப்பூரும் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். வேற ட்ரெயினுங்கிற நவுன் வந்து காமன் நவுன். ஓகே, ஸோ அகிலை வந்து கேபிட்டல் ஏவாகவும் ஜெய்ப்பூரில் இருக்க ஜேவை கேபிட்டல் ஜேவாகவும் மாற்றி எழுதியிருக்கு. புரியுதுங்களா? அகில் அண்ட் ஐ ட்ராவல்டு டு ஜெய்ப்பூர் பை ட்ரெயின். அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? சிமிலர்லி மை கசின் ரவி வில் அரைவ் ஃப்ரம் நியூயார்க் இன் ஜூலை. இதில் எதுமா வந்து ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்துருக்கு? மை அப்படியே தான் இருக்கும். கசின் இஸ் அ காமன் நவுன். ரவி வந்து ப்ராப்பர் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் கேபிட்டல் ஆர். வில், அரைவ் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரம்மும் அப்படியே தான் இருக்கும். நியூயார்க் இஸ் த பிளேஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் அ பிளேஸ். ஸோ கேபிட்டல் என். இன் ஜூலை வந்தும் ஸ்பெசிஃபிக் மந்தோட நேமு. ஸோ மை கசின் ரவி கேபிட்டல் ஆர் வில் அரைவ் ஃப்ரம் நியூயார்க்கு கேபிட்டல் என் போடணும். இன் ஜூலைக்கு ஜே கேபிட்டல் ஜே போடணும். இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். எது? ரவி, நியூயார்க், ஜூலை. ஓகே, கசின் இஸ் அ காமன் நவுன். ஓகேம்மா? Black Beauty is a novel written by Anna Sewell. See what have I done? Capital B போட்டுட்டேன், capital B போட்டுட்டேன். Black Beautyக்கு is a novel. நாவலுங்கிறது ஸ்மால் என் தான். written by Anna Sewellங்கிறது இட்ஸ் a unique name.
Black Beautyங்கிறதும் இட்ஸ் a unique name of the novel. ஸோ இது ரெண்டுமே கேபிட்டல் பி ஆக்கிட்டேன். மை ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் இஸ் மிக்கி மவுஸ். ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். மிக்கி மவுஸோட எம்மு மட்டும் கேபிட்டலாக மாறும். ஸோ மிக்கி மவுஸோட எம் has become capital M because it is proper noun. மிக்கி மவுஸுங்கிறது ப்ராப்பர் நவுன் because it is a specific name given to the mouse. சானியா அண்ட் நேஹா ஆர் கோயிங் டு வாட்ச் அ மூவி. சானியாவும் நேஹாவும் ப்ராப்பர் நவுன். கேபிட்டல் எஸ் கேபிட்டல் என்னா மாற்றி எழுதணும். ஆர் கோயிங் டு வாட்ச் அ மூவி. மூவி இஸ் அ காமன் நவுன். ஸோ அதை ஒன்றும் மாற்ற வேண்டாம். ஸோ ஐ ஹவ் சேஞ்ச்டு சானியா கேபிட்டல் எஸ், நேஹா கேபிட்டல் என். தோஸ் டூ ஆர் ப்ராப்பர் நவுன்ஸ். வேறஸ் மூவி அப்படியே தான்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்மிதா ஹேஸ் அ பெட் டாக் நேம்டு பிக்ஸி. ஸ்மிதாவும் பிக்ஸியும் ப்ராப்பர் நவுன். டாக் வந்து காமன் நவுன். ஸோ ஸ்மிதாவோட எஸ்ஸை கேபிட்டல் ஆக்கியிருக்கேன், பிக்ஸியோட பியை கேபிட்டல் ஆக்கியிருக்கேன். அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்பர் நவுன் ஆர் காமன் நவுன் அண்ட் ரீரைட் இட் வித் கேபிட்டல் லெட்டர். ஐ வில் கிவ் யூ சம் அதர் ஒர்க் ஷீட் லைக் திஸ். இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி பண்ணுங்கள், பார்த்து பண்ணலாம். I will send the picture of this page. இது தவிர I will send you an extra worksheet. Okay children, இதெல்லாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. All these are extra activities from my book. So you have to copy from the picture that I send you. டெக்ஸ்ட் புக்கில் தேடாதீங்க, இருக்காது. Let us see a comprehension passage children. காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தரோவாக படிச்சுட்டு இதிலேருந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். யூ கேன் see the passage and write the answers. ஓகே, பிரிண்டர் இருக்கவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி உங்கள் நோட்டில் ஒட்டுங்க. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிரிண்டர், யூ கேன் ரைட் டவுன் த பேசேஜ் அண்ட் தென் டூ த கொஷின்ஸ். ஓகே, see the picture. ஒரு டாங்கியை தலைக்கீழே தொங்க விட்டு கொண்டு போகிறாங்கம்மா ரெண்டு பேர். they are going across a bridge and there is a river. Let us see what the story is all about. The man, the boy and the donkey. Okay, a man and his son were going with their donkey to the market. So இது வந்து man அவனோட சன்னு டாங்கி எடுத்துகிட்டு மார்க்கெட் போகிறாங்க. As they were walking along by its side, a countryman passed them and said, you fools, what is a donkey for but to ride upon? இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ட்ரிமேன், ஒரு ஆள் வந்து நிறுத்தி, என்ன ரெண்டு பேரும் முட்டாள்தனமாக இப்படி கழுதியை நடக்க வைக்காமல் கட்டி தூக்கிட்டு போகிறீங்களேன்னு சிரிக்கிறாங்க. ஸோ த மேன் புட் த பாய் ஆன் த டாங்கி அண்ட் தே வெண்ட் ஆன் தேர் வே. இப்போ டாங்கியை இறக்கி விட்டு பாயை மேலே உட்கார வச்சு நடந்து போகிறாங்க. பட் சூன் தே பாஸ்ட் அ குரூப் ஆஃப் மென், ஒன் ஆஃப் ஹூம் செட், see that lazy youngster, he lets his father walk while he rides. அடுத்து வந்த ஒரு ஆள் என்னம்மா சொல்கிறான், இந்த பையன் பாரு லேசியாக அவன் கழுத மேலே உட்காந்துட்டு சவாரி பண்ணுறான், அவங்க அப்பா அப்பாவும் அவரை நடக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேன் ஆர்டர்ட் இஸ் பாய் டு கெட் ஆஃப் அண்ட் காட் ஆன் ஹிம்செல்ஃப். இப்போது பையனை இறங்க சொல்லிவிட்டு இந்த ஆளே ஏறி உட்காந்துக்கிறான் டாங்கி மேலே. பட் தே ஹேடன்ட் கான் ஃபார் வென் they passed two women, one of whom said to the other, shame on that lazy lout to let his poor little son trudge along. இந்த ரெண்டு லேடி என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவன் லேசி மேனு, இவன் டாங்கி மேலே உட்காந்துக்கிட்டு அவனோட புவர் லிட்டில் சன் அந்த சின்ன பையனை ட்ரட்ஜ் அலாங் அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்க வைக்கிறாங்களே அப்படின்னு இந்த விமன் சொல்கிறாங்க. த மேன் டிட் நாட் நோ வாட் டு டூ. மேனுக்கு ஒன்றுமே புரியல, ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. At last he took his boy up before him on the donkey. அந்த பாயை டாங்கியில் அவனோடைய சேர்ந்து உட்கார வச்சுக்கிறான். By this time they had come to the town. டவுனுக்கும் வந்துட்டாங்க. And the passer-bys began to jeer and point at them. போகிற வரவங்கெல்லாம் அவனை பார்த்து ஏதோ பேசுகிறாங்க. passer-bysனால் போகிற வரவங்க. The man stopped and asked what they were scoffing at. என்ன புலம்புறாங்க அப்படின்னு பார்க்குறான். The men said, aren't you ashamed of yourself for overloading that poor donkey with you and your son? இப்போ என்னம்மா சொல்கிறாங்க, அது ஒரு புவர் டாங்கி, அது மேலே நீயும் உன் பிள்ளையும் இப்படி ஏறி உட்காந்து ஓவர்லோடாக அதை நடக்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, அஷேம்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. த மேன் அண்ட் த பாய் காட் ஆஃப் அண்ட் wondered what to do. At last they cut down a pole, tied the donkey's feet to it and raised the pole to their shoulders. They went along
amid the laughter of all who met them. Finally, they came to a bridge where the donkey, getting one of his feet loose, kicked out and caused the boy to drop his end of the pole. In the struggle, the donkey fell over the bridge. Because his feet were tied together, he drowned. That will teach you a lesson, said an old man who had followed them. Try to please all and you will please none. எல்லாரும் ஒன்று சொன்ன உடனே கடைசியில் டாங்கி இது மாதிரி ஒரு போல் இது மாதிரி ஒரு குச்சியில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்களேன்னு. ஆனால் என்ன ஆச்சு? ஸ்லிப்பாகி இந்த பையனும் விழுறான், டாங்கியும் விழுது ஆற்றுக்குள்ளே. அதனால் ஒரு ஓல்டு மேன் இவங்களை பார்த்தவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நீ ப்ளீஸ் பண்ண நினச்சின்னா அது முடியவே முடியாது. எது கரெக்டோ அதை செய்யணும். இவன் இதை சொல்கிறானே, அவன் அதை சொல்கிறானேன்னு எல்லார் பேச்சையும் கேட்டு எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினச்சோன்னா யாரையுமே ஒன்றும் ப்ளீஸும் பண்ண முடியாது. நம்ம தான் பரிதாபமாக போயிடுவோம். அதனால் திங்க் ட்வைஸ் அண்ட் டூ யுவர் ஒர்க். எது கரெக்டுன்னு நம்ம யோசித்து பண்ணணுமே தவிர மற்றவங்க சொல்கிறத வச்சு எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போது இந்த பேசேஜை வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு டூ த காம்ப்ரிஹென்ஷன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். வேர் வேர் த மேன் அண்ட் சன் கோயிங்? எங்கே போய்கிட்டு இருந்தாங்கம்மா மேனும் சன்னும்? இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்? த மேன் அண்ட் ஹிஸ் சன் வேர் கோயிங் டு த மார்க்கெட். மார்க்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னு எழுதணும். த மேன் அண்ட் ஹிஸ் சன் வேர் கோயிங் டு த மார்க்கெட். வாட் டிட் த விமன் சே அபவுட் தெம்? விமன் என்ன சொன்னாங்க? த சன் அண்ட் த மேன் ஆர் லேசி. தே ஆர் சிட்டிங் ஆன் த புவர் டாங்கி அப்படின்னு சொன்னாங்க. லேசியாக புவர் டாங்கி மேலே ஏறி உட்காந்துருக்காங்களேன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன எழுதலாம்? the women said the man and the boy are lazy, that is why they were sitting on the donkey and traveling அப்படின்னு எழுதலாம். why did they lose their donkey? ஏன் டாங்கி வந்து கீழே விழுந்தது? the man listened to others and he want to please others, so he tied the donkey to the pole and the donkey slipped and fell down. ஸோ தே லாஸ்ட் தேர் டாங்கி. ஒழுங்காக அவங்க பாட்டுட்டு கூட்டிகிட்டு போகாமல் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு அவங்க பேச்சை கேட்டு அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அந்த டாங்கியை போலில் கட்டினதால தான் அது கீழே விழுந்து தே லாஸ்ட் தேர் டாங்கி. இல்லையா? அதுதான் உண்மை. அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிறது தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் கூட. உங்கள் ஓன் சென்டென்சஸில் எழுதி ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைனிங், யூ ஹாவ் டு ட்ரை. இப்போ அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. 7 இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிச்சி எழுதணும், அவ்வளோதான். அ மேன் அண்ட் சன் வேர் கோயிங் டு செல் தேர் கவ். ஃபால்ஸ். கவ் கிடையாது, டாங்கி. ஸோ ஃபால்ஸ் எழுதுங்க. அண்ட் ஓல்டு மேன் வாஸ் ஃபாலோயிங் தெம். செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஒரு ஓல்டு மேன் ஃபாலோ பண்ணார். அவர் தான் கடைசியில் அவங்களுக்கு பாடமும் சொல்லித்தரார். ட்ரை டு ப்ளீஸ் ஆல் அண்ட் யூ வில் ப்ளீஸ் நன். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சின்னா யாரையுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. People did not like the fact that the young boy rode while the man walked. ஸோ யங் பாய் வந்து மேலே ஓட்டிகிட்டு இருந்தான், மேன் நடந்தாங்கிறது சிலருக்கு பிடிக்கலை. ட்ரூ. திஸ் இஸ் ட்ரூ. விமன் மேட் ஃபன் ஆஃப் த பாய் ஹூ வாஸ் ரைடிங். விமன் வந்து அந்த பையனை ஃபன் பண்ணாங்களா இல்லை 2 பேரையும் திட்டினாங்களா? 2 பேரையும் திட்டினாங்க. ஸோ இது ஃபால்ஸ். த டாங்கி ஃபெல் ஓவர் த பிரிட்ஜ். ட்ரூ. ஆமாம், டாங்கி பிரிட்ஜு மேலே விழுந்தது. they were cruel to the donkey. அவங்க வந்து டாங்கி கிட்ட க்ரூயலாக இருந்தாங்களா? ஆமாம், கொஞ்சம் அந்த டாங்கியை கொடுமைப்படுத்தினாங்க. both were wise and did not listen to other people. இது ஃபால்ஸ். 2 பேரும் வைஸாக இல்லை. they were listening to the other people and doing things accordingly. அந்த டாங்கியை மேலே உட்காந்தாங்க, இறங்கினாங்க, திரும்பி 2 பேர் உட்காந்தாங்க, எல்லாமே அதர் பீப்புள் சொல்கிறத கேட்டு செஞ்சாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். they were not wise, they were listening to the other people. This is how you have to do true or false. okay? இந்த எக்ஸசைஸ் உங்கள் புக்கில் இல்லைம்மா, இது ஃபுல்லாகவே நான் ஓனாக கொடுக்குறேன். ஸோ பிக்சர் அனுப்புவேன், நீங்கள் எழுதிட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோ யூ ஹாவ் டு ஸ்டிக் இட் இன் யோர் நோட் புக் அண்ட் டூ த எக்ஸசைஸ் ஃபுல்லி. டிக் த கரெக்ட் மீனிங். ட்ரட்ஜ், வாக் அலாங், வாக் ஸ்லோலி, வாக் ஃபாஸ்ட். ஓகே. ஜீர், ஜீர்னா லாஃபா, மேக் ஃபன் ஆஃபா, ஃபீல் சேட் ஆஃபானா. லாஃபும் இதுக்கு கரெக்டு, மேக் ஃபன் ஆஃபும் கரெக்டு. மற்றவங்கள பார்த்து சிரித்து ஃபன் பண்ணுறது தான் ஜீர். இது 2மே டிக் பண்ணலாம்.
ஸ்காஃப்னா டு மாக், வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறது சிரிக்கிறது தான் ஸ்காஃப். ஓகே. அமிடுனா எல்லாத்துக்கும் நடுவில், இந்த மிடில் ஆஃப். ஓகேவா, எல்லாத்துக்கும் நடுவில்ங்கிறத தான் அமிடுங்கிறோம், இந்த மிடில் ஆஃப். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ யூ ஷுட் ஆல்சோ ட்ரை டு read such passages and answer questions. I will send you worksheets like this. Okay children, that is all in today's video session children. திரும்ப கேளுங்க, புரியலனா கண்டிப்பாக புரியும். எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் பாருங்கள், எக்ஸசைசஸ்லாம் பாருங்கள். டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ்லாம் டெக்ஸ்ட் புக்கில் பென்சிலில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனித்தனி பேஜாகவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதை பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணலாம். ஓகேவா, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யூ சென்ட் மீ ஃபோட்டோஸ் ஆன் டைம். Okay children, take care. See you in the next video. Bye.